ஹாய், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா லியம் ஹோஃப்லெஹெட்ரி. இந்த ப்ரோஸ் மொத்தமாகவே ஒரு சீகலும் அதோட பயத்தனை பற்றின கதை மட்டும்தான். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு யங் சீகல் வந்து ஒரு லெஜ்னா ஒரு மலையோட உச்சி அதுமாரி வச்சுக்கோங்க. அது வந்து கிட்டே இருக்குது, ஆனால் அதால் பறக்க முடியல. இப்போ அதோட தம்பியும் அவனுக்கு வந்து அந்த யங் சீகலுக்கு வந்து 2 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நாள் முன்னாடியே பறந்துட்டாங்க. ஆனால் இந்த யங் சீகல் இருக்குல்ல, அதுக்கு வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப பயம். அது சின்னதா ஒரு ரன் எடுத்து வச்சா கூட பயந்து பின்னாடி பின்னாடி வந்துட்டே இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே பயம். பறக்கிறதுக்கு பயம், எட்டி பார்த்தா அந்த ஒரு லென்த் இருக்கும்ல அதை பார்த்தா பயம். ஸோ அதனால் பறக்காமையே அது நின்றுட்டு இருந்தது. பறக்க போனால் கூட அது ரெக்கை வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க தம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து இதோட குட்டி ரெக்கை தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களே வந்து பறந்துட்டாங்க. இந்த யங் சீகல் வந்து பறக்காமே நின்றுட்டு இருந்ததுனால அவங்க அம்மா அப்பா வந்து திட்டுறாங்க, அதை பயமுறுத்துறாங்க, ஏதேதோ பண்ணுறாங்க அது பறக்க வைக்கிறதுக்காக. அது ஆனால் பறக்கவே இல்லை, பயந்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து யங் சீகல் கிட்ட யாருமே வரல. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த யங் சீகல் வந்து பார்த்துட்ருக்குது. அது அவங்க அப்பா, அம்மா கூட அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பறக்கிறதா இருக்கட்டும், அந்த வந்து ஆர்ட் ஆஃப் ஃபிஷிங் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்குறது, அவங்க மீன் வந்து சாப்பிட்றது, மீன் பிடிக்கிறது எல்லாத்தையும் வந்து அது அந்த எட்ஜுக்கிட்டே நின்று பார்த்துட்டு இருந்தது. மார்னிங் வந்து ஆயிடுச்சு. மார்னிங் ஆனோடனே அந்த சூரியன் வந்து லைட்டாக மேலே ரைஸ் ஆகிட்டு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த யங் சீகளால் அந்த ஹீட்டை வந்து தாங்கவே முடியல. ஏன்னா இதுதான் பறக்கவே இல்லைல்ல, இதுக்கு சாப்பாடே இல்லை. பறந்தால் தானே சாப்பாடு போய் எடுக்க முடியும். அதனால் அந்த ஹீட்டை வந்து அதுக்கு தாங்கவே முடியல சுத்தமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமாக மெக்கனல் ஃபிஷ் வந்து அந்த டெயில் அந்த வால் மட்டும் கிடஞ்சிச்சு. அதுவும் காஞ்சி போய் தான் கிடந்தது. அது எங்கே பார்த்தாலும் பார்க்குது, எந்த சாப்பாடுமே இல்லை. அவங்க வந்து முட்டை பொரிஞ்சு வந்தாங்கல்ல, அந்த முட்டை ஓடு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அதை பார்த்தா அதை சாப்பிட்ற மாரி இருக்குது. அந்த மீன் வாலை தவிர்த்து அந்த முட்டை ஓடு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே இல்லை மேலே. அப்புறம் அந்த யங் சீகல் என்ன பண்ணுது, எல்லாரையும் சுற்றி பார்க்குது, யார் யார் இருக்காங்க பக்கத்துலனா. யாருமே இல்லை. கொஞ்சம் ஸ்டெப் முன்னாடி வருது, அப்புறம் பின்னாடி போகுது. அதுக்கப்புறம் தூக்கம் வர மாதிரி இருக்குது. அப்பயும் பார்க்குது, அப்போ யாருமே அதுக்கிட்ட வரல. இந்த யங் சீகல் வந்து எட்ட பார்க்குது. அவங்களோட பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் கீழே இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஃபெதர்ஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு ரொம்ப பசி தாங்கவே இல்லை. கீழே பார்த்தா அவங்க அம்மா வந்து ஒரு ஃபிஷ் வந்து வச்சிட்ருந்தாங்க. அதுக்கு வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து சாப்பாடு கேட்டுச்சு. அப்பயும் யாரும் கண்டுக்கல. அது ரொம்ப பெக் பண்ணி சாப்பாடு கேட்டோடனே அந்த சீகலோட அம்மா ஃபிஷ் இருக்கும்ல, அவங்க அம்மா வந்து இந்த சீகலுக்காக ஒரு ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துட்டு கிட்ட வராங்க. ஆனால் வந்து அந்த சீகல் இப்போ கிட்ட கொடுக்கல, பக்கத்தில் இருக்க லேஜில் போய் உட்காந்துடுறாங்க. அப்போ இந்த யங் சீகலுக்கு வந்து ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பக்கத்து இதில் போய் உட்காடுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரொம்ப மேட்னஸ் அதிகமாகிட்டு அது அந்த லெஜ்ஜை விட்டு கீழே விழுது. இப்போ கீழே விழுந்தோடனே அந்த யங் சீகலுக்கு வந்து செம்ம பயமாயிடுச்சு, நம்ம கீழே விழுந்துட்டோன்ட்டு. ஆனால் அதுக்கு வந்து கீழே விழலை. அது அப்படியே அது ரெக்கையை வந்து அடிச்சிட்டு பிரெஸ்ட்டை வந்து அந்த காற்றுல ஃப்ளோவாக விட்டுட்டு நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கு ஒரே சந்தோஷமாக ஆயிடுச்சு. அந்த யங் சீகலுக்கு எல்லா பயமும் போயிடுச்சு. இதுக்காகவா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பின்தங்கியே இருந்தோம் பறக்காமல், இப்போ நம்ம நல்லா பறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. அது இப்போ நல்லா கடலுக்கு மேல் பக்கம் வந்து நல்லா பறந்துகிட்டே போகுது. அது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு பச்சை பச்சேன்னு ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. அது வந்து அங்கே கிட்ட போகுது, ஆனால் அதால் லேண்ட் ஆகவே முடியல. அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லை சாப்பிடாததுனால. அப்புறம் ஏதோ ட்ரை பண்ணி அந்த அந்த க்ரீன் பினெத்துன்னு சொல்கிறாங்களா, பச்சை பசேன்னு இருக்காங்க, அதில் வந்து லேண்ட் ஆகி நின்றுடுச்சு. இது பறந்ததுனால அவங்க அப்பா, அம்மா, அப்புறம் கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாமே அதை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பயத்தினால தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணாமையே இருக்கிறோம். இப்போ இந்த சீகல் பயப்படுறதுனால தானே பறக்காமையே இருந்துச்சு. ஸோ அது பயத்தை தூக்கி போட்டதுனால தானே அது பறந்துச்சு. அதுதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. தேங்க்யூ. எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.